ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு சில விஷயங்களை எதையுமே இது பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இல்லை அப்படின்ட்டு நான் தெளிவாகவே நான் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம இது கரெக்டாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நமக்கு எது சரியாக வருதோ இல்லையோ அதை நம்ம என்னென்னு மெனக்கெட்டு நம்ம பார்த்தனாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எதுவுமே தோணலை. சரி, ஓகே, இது சரியாக வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நமக்கு கரெக்டான வேலை நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றுவோம். அதனால் நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இதுக்கு நம்ம இந்த விஷயத்த இது பண்ணுறதுக்கான சரியான இதுங்கிறது நமக்கு கிடையாது அப்படின்ட்டு நானாகவே எங்கள் அம்மாக்கிட்டேயும் அண்ணங்கிட்டேயும் சொல்லிட்டேன். அதாவது நீங்கள் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துருந்துருக்கலாம்ல. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரச்சனை பண்ணீங்க. தேவையில்லாமல் அந்த பையனையும் என்னையும் பிரச்சனை பண்ணி தானே வேண்டான்னு சொல்லிட்டு அவனே வேண்டாம், ஃபேமிலியோடு நான் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட போய் பேசி தேவையில்லாமல் இப்போ அவன் அவங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் குழந்தை இதுன்ட்டு ஹாப்பியாக தான் இருக்கான். இருந்தாலும் அவனை என்னால் மறக்க முடியல. அன்னைக்கு நீங்கள் சம்மதிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் நான் இருந்திருப்பேன். அன்றைக்கி நீங்கள் வேண்டாம் அது மாதிரி இது மாதிரின்னு சொல்லி என்னை தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலமைங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி தான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கான விதங்கிறது நமக்கு இதாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தான் எனக்கு போயிட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயத்த நீ கேளு. இனிமேல் எனக்கு கல்யாணத்தை பற்றியெல்லாம் நான் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை. எனக்கு கல்யாணம் தேவையும் கிடையாது. அது எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் சரிதாம்மா, நான் இல்லைங்கள. இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்மளுக்கு எதாக இருந்தாலும் சரியான ஒரு இதில் நம்மளுக்கு இருக்கிறத பண்ணுறத பற்றி யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிற. எதாக இருந்தாலும் நமக்கு முடிவாக ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எதையுமே ஒரு க சரியான இதுக்கு போகணும், பண்ணணும், செய்யணும்னா அதை நீ அடுத்த இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும். அதை தான் நான் உங்ககிட்ட எப்போதுமே நான் சொல்கிறது. நல்ல ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து போகிறது தான் நம்மளுக்கு சரியான ஒரு இது அப்படின்ட்டு சொன்னாங்க எங்கள் அம்மா. அதுக்காக என்னம்மா பண்ணுறது, நாங்கள் அன்றைக்கி உங்கள் லவ்வுக்கு வேணான்னு சொன்னதுக்கு காரணம் பல காரணம் இருந்துச்சு. அந்த பையனுக்கு நல்ல வேலை இருந்துச்சா, இன்றைக்கி வேலை பார்க்குறான் மாமா பையன் பொண்ணை வசதியாக இருக்குன்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கு அவங்க வீட்டில் நிறைய நகை போடுறாங்க, தொழில் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க செய்கிறாங்கன்ட்டு அவன் இன்றைக்கி இது பண்ணான். அதே இப்போ நீ வேண்டான்னு சொல்லியிருந்து அவனும் இப்போ வேணான்னு இருந்து ஒரு இதாக இருந்தாலும் இப்போயே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் அப்படி கிடையாதுல்ல. அவன் அவன் சுயநலத்துக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒய்ஃபோட குழந்தை எல்லாம் சந்தோஷமான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டுருக்கான். நீ எதுக்கு அவனை நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் நீ இது பண்ணிகிட்டு இருக்க? இப்போ அவன் நல்ல ஒரு வேலையில் இருந்து நல்ல ஒரு இதில் இருந்திருந்தான்னா கண்டிப்பாக நாங்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம். இன்றைக்கி மாமியார் வீட்டால் தான் அவன் வசதியாக இருக்கான், தவிர வேறு எதுவும் ஒரு காரணங்கிறது அவனுக்கு கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத கேளு. எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். யோசிச்சு பண்ணாமல் நீ இது பண்ணேன்னா உன்னோட வாழ்க்கை தான் இதாகும். அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் நல்லா சந்தோஷமான ஒரு லைஃப்குள்ளே போயிட்டான். அவனுக்கு உனக்கு கவலை கிடையாது. இதில் நீ தான் கவலைப்பட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சோகமாக ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ் போனாலுமே ஒழுங்காக சாப்பிட்றது கிடையாது, பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படி நீயாவே உன்னை தனிமையாக இது பண்ணிக்கிறேன்னு தான் கேட்குறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஒரு லைஃப் பார்ட்னரை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணுன்னு தானே சொல்கிறோம் அப்படின்னோடனே கொஞ்சம் நேரம் எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்க சொல்கிறதுல ஒரு விதத்தில் கொஞ்சம் பாதி உண்மைகள் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் லவ் பண்ணப்போ அவனுக்கு சரியான ஒரு வேலை இல்லை. இந்த வேலையிலேருந்து அந்த வேலை, அந்த வேலையிலேருந்து இப்படி தான் மாறிட்டு இருந்தான். ஒரு இடத்துல வேலை பார்க்குற மாதிரி இல்லை. அவங்க வீட்லேயும் பார்த்திங்கன்னா அவனை கண்டுக்கிற மாதிரி கிடையாது. அப்படி தான் இருந்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை யார் வீட்லேயுமே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல வேலை வருமானம் இருந்தால் தான் அந்த பொண்ணை அவன் சந்தோஷமாக வச்சுக்க முடியுங்கிறது தெரியும். அது உண்மையான ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கிறப்போ இவன் இந்த மாதிரி இது பண்ணதுங்கிறது எனக்கே கொஞ்சம் உண்மை தான். ஏன்னா என் வீட்டில் அம்மாலாம் லவ் மேரேஜ் பண்ணவங்க தான். அதனால் அவங்க லவ் மேரேஜுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க கிடையாது. இருந்தாலும் இப்போ 2 வருஷமாக
நான் தான் தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அவனையே போட்டு மனசில் நினச்சிட்டு நானே இருக்கிறனோ என்னமோன்னு ஒரு சில நேரத்தில் வந்து எனக்கே தோணும். என்னடா இது நம்ம தான் வந்து தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அவனையும் வச்சுக்கிட்டு நம்மளோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து எனக்கே தோண ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து நான் யோசிப்பேன் சிலப்போ.